நம்ம லைஃப்ல எல்லா விஷயத்தையுமே நல்லது கெட்டதுன்னு ரெண்டே ரெண்டு பாக்ஸ்ல போட்டு பாக்குறோம் இல்லையா? ஆனா நிஜமாவே அப்படி ஒரு கோடு இருக்கா? அதிலும் குறிப்பா நம்ம உடல் நலம் பத்தி பேசும்போது இந்த மாதிரி லேபிள்கள் எல்லாம் தாண்டி எப்படி ஒரு தெளிவுக்கு வர்றதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்களேன். எது நல்லது, எது கெட்டது? நாம எதை வச்சு இது முடிவு பண்றோம்? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நம்மளோட மொத்த குழப்பமும் அதுக்கான தீர்வும் கூட ஒளிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதில கொடுக்குது. நல்லது கெட்டதுங்கிறது ஒரு முழுமையான உண்மை கிடையாதான், ஆனா விழிப்புணர்வு தான் முக்கியம் சொல்லுது. இது எப்படி சாத்தியமாகும்? வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த இரட்டைத்தன்மை, அதாவது டியூவாலிட்டி. நம்ம உலகமே இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிள்ங்க. பகல்னு ஒண்ணு இருந்தா ராத்திரின்னு ஒண்ணு இருக்கு. வெயில் அடிச்சா நிழல் இருக்கு. இன்பம்னா என்னன்னு நமக்கு தெரியணும்னா துன்பம்னா என்னன்னு அனுபவிச்சிருக்கணும். இது எல்லாமே இயற்கையோட ஒரு பகுதி. ஒண்ணு எல்லாமே இன்னொன்னு கிடையாது. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. பகல், இரவு, சூடு, குளிர் இதெல்லாமே இயற்கையா எடுக்கிற விஷயங்கள். ஆனா இந்த நல்லது கெட்டது இது முழுக்க முழுக்க நம்ம மனசு உருவாக்குன்னு ஒரு லேபிள். இயற்கை எதையுமே நல்லது கெட்டதுன்னு தரம் பிரிக்கிறதில்ல. நாம தான் அந்த வேலையை செய்றோம். இந்த இரட்டைத்தன்மை வெளி உலகத்துல மட்டும் இல்லைங்க, அது நமக்குள்ளேயும் இருக்கு. அது எப்படி பாக்குறதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஆளுதான் ஒரு நிமிஷத்துல அவ்வளவு அன்பா பேசுறாங்க, அடுத்த நிமிஷமே கோபத்துல கத்துறாங்க. அப்போ அவங்கள நல்லவங்கன்னு சொல்றதா கெட்டவங்கன்னு சொல்றதா? உண்மை என்னன்னா ரெண்டு குணமுமே அவங்களுக்குள்ள இருக்கு. நமக்குள்ளே அப்படிதானே? இதுதான் விஷயமே. நம்ம வேலை மத்தவங்களையோ நம்மளையோ நல்லவர் கெட்டவர்னு தீர்ப்பு சொல்றது கிடையாது. வாழ்க்கையில வர எல்லா உணர்வுகளையும் எல்லா அனுபவங்களையும் அப்படியே ஏத்துக்கிட்டு அனுபவிக்கிறது மட்டும்தான். ஓகே, இப்போ இந்த தத்துவத்தை எல்லாம் ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்துல, அதாவது மருத்துவத்துறையில பொருத்தி பார்க்கலாம் வாங்க. இப்போ அலோபதி மருத்துவத்தையே எடுத்துக்குவோமே. இது நல்லதா கெட்டதா? இந்த கேள்வி தப்பு. அதோட உண்மையான நோக்கம் என்ன? அவசர நேரத்துல உயிர் காப்பாத்துறது, அறுவை சிகிச்சை பண்றது. ஆனா இப்போ என்ன நடக்குது? சில சமயங்கள்ல அதுவே ஒரு பயத்தை மூலதனமா வச்ச வியாபாரமா பார்க்கப்படுது. இங்கதான் நாம உஷாராகணும். தெளிவா சொல்லணும்னா, பிரச்சனை மருத்துவத்துல இல்ல. எதுக்கு எடுத்தாலும் அது மட்டும்தான் ஒரே தீர்வுன்னு கண்ணு மூடிட்டு நம்புறோமே, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. எந்த ஒரு கருவியுமே தப்பில்ல. அத நாம எப்போ எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். அப்போ நம்மளோட உண்மையான எதிரி யாரு? அது எந்த மருத்துவ முறையும் இல்ல. அது நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற பயம்ங்கிற அந்த உணர்வு தான். இந்த சார்ட் எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. மரணம் மேல இருக்கிற பயம், நோய் வந்துருமோங்கிற பயம், எல்லாத்துக்கும் உடனே ஒரு தீர்வு வேணுங்கிற அவசரம், இதுதான் பல இண்டஸ்ட்ரீஸோட அடித்தளமே. இந்த பயம் நம்மள சரியா யோசிக்க விடாம அவசர அவசரமா முடிவெடுக்க வைக்குது. பாருங்க, ஒரு பயம் வரும்போது உடம்பு சரியில்லாதப்போ டாக்டர் கிட்ட ஓடுறதுல ஒரு தப்பும் இல்ல. அது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம். ஆனா வாழ்க்கை முழுக்க அந்த அவசர மனநிலையிலேயே இருக்கிறது, அதுதான் ஒரே தீர்வுன்னு நம்புறது, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பிரச்சனை பயம்னா அப்போ தீர்வு எங்க இருக்கு? அதுதான் விழிப்புணர்வு. பயத்தால எங்கிற வாழ்க்கையிலிருந்து விழிப்புணர்வோட வாழ்ற வாழ்க்கைக்கு எப்படி மாறலான்னு இப்ப பார்க்கலாம். இந்த விழிப்புணர்வுங்கிறது ஒரே நாள்ல வர்ற மேஜிக் இல்லங்க. அது ஒரு பயணம் மாதிரி. முதல்ல பயம் வருது, உடனே நம்ம பாதுகாப்பு தேடுறோம். அதுக்கப்புறமா தான் நிதானமா இது ஏன் வந்துச்சுன்னு மூல காரணத்தை தேடி புரிஞ்சுக்கிறோம். கடைசியா நம்ம வாழ்க்கை முறையில தேவையான மாற்றங்களை கொண்டு வர்றோம். இது ஒரு படிநிலையான வளர்ச்சி. விழிப்புணர்வு வந்துட்டா நம்ம பார்வை எப்படி மாறும் தெரியுமா? நாம எல்லா மருத்துவ முறைகளையும் ஒரு டூல் பாக்ஸ்ல இருக்கிற கருவிகளா பார்க்க ஆரம்பிப்போம். அலோபதி, சித்தா, ஆயுர்வேதம்னு ஒவ்வொன்னுக்கும் ஒரு இடம் இருக்கு, ஒரு தேவை இருக்கு. எந்த சூழ்நிலைக்கு எந்த கருவி சரின்னு தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். கடைசியா மொத்தமா நாம பேசுனதோட சாராம்சம் இதுதான். இந்த உலகத்துல நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாது. நாம ஒரு விஷயத்த அறியாமையோட பாக்குறோமா இல்ல விழிப்புணர்வோட பாக்குறோமாங்கிறது மட்டும்தான் இருக்கு. சோ இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனை மருந்துல இல்ல, நம்ம பயத்துல இருக்கு. தீர்வும் மருந்துல இல்ல, நம்ம விழிப்புணர்வுல தான் இருக்கு. இந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் நம்ம உடல் நலத்தை பாக்குற விதத்தையே மொத்தமா மாத்திடும். யோசிச்சு பாருங்க.